தீர்க்க சுமங்கலி சிறுகதை. ஆசிரியர் பானுமதி ராஜகோபால் அவர்கள். சுந்தர் மரக்கட்டையாக படுக்கையிலே விழுந்து கிடந்தான். உடம்பெல்லாம் சுருங்கி, தோலின் நிறம் மங்கி, கண்கள் குழி விழுந்து, முகமெங்கும் ரோமக்காடாய் வளர்ந்து தன்னிலை இல்லாமல் படுத்திருந்தான். ஆயிற்று, இன்றோடு அவன் படுக்கையில் விழுந்து 30 நாட்களாகிவிட்டன. பார்க்க பார்க்க வேணியின் உள்ளம் பதை பதைத்தது. வேணிடியார், கமான், டைம் ஆச்சு என்று அன்பொழுக அழைத்த சுந்தர் தானா இவன்? அந்த கம்பீரமான தோற்றமும் சுருள் சுருளான கேசமும் நிமிர்ந்த முகவாயும் சிரிக்கும் கண்களும் குறும்பு பேச்சுக்களும் எங்கே போய் மறைந்து கொண்டன? ஒரே மாதத்தில் இப்படி உருக்குலைய வைத்து விட்டதே விதி. ஒரு நாள் மாலை ஆபீஸிலிருந்து வரும்போதே சோர்வுடன் வந்தான். கார் சத்தம் கேட்டு வெளியில் வந்த வேணி அவன் முக தோற்றத்தை பார்த்து திகைத்தாள். ஏங்க, உடம்புக்கு என்ன என்று கேட்டவாறு அவன் நெற்றியிலே கை வைத்தவள் திடுக்கிட்டாள். நெருப்பாக சுட்டது அவன் நெற்றி. மத்தியானத்திலிருந்தே ஒரே தலைவலி வேணி. வர வர ஜாஸ்தியாக போய் சமாளிக்கவே முடியல. ஆயாசத்துடன் சோஃபாவிலே சாய்ந்தவன் அப்படியே மயங்கி விழுந்தான். வேணி பதறி போய் டிரைவரையும் சமையல்காரரையும் துணைக்கு அழைத்து சுந்தரை தூக்கிச் சென்று படுக்கையில் கிடத்தினாள். டாக்டருக்கு ஃபோன் செய்து அவரும் வந்து பார்த்தார். ஏதேதோ மருந்துகள், மாத்திரைகள், இன்ஜெக்ஷன்கள் மேஜையை நிறைத்துவிட்டன. அடுத்த 2 நாட்களும் ஜுரம் அதிகமாகி பிதற்றிக்கொண்டே இருந்தவன் அப்புறம் அமைதியாகிவிட்டான். எந்தவித சலனமும் இல்லை. டாக்டரின் முகத்தில் கவலை கோடுகள் நெளிந்தன. அதிகமான ஜுரம் காரணமா கோமா ஏற்பட்டுவிட்டது. இப்படியே தான் கிடப்பார். எப்போ நினைவு திரும்புமோ சொல்ல முடியாது என்று தயங்கினார். மேற்கொண்டு அவளை புரிந்து கொண்டாள். அடி வயிற்றில் சில்லென்று பயம் கிளம்பியது. கண்கள் குப்பென பொங்கின. நோனோ, கோமா கேஸில் எல்லோருமே ஃபெயிலியர் ஆகிடுறதில்ல, பிழைக்கிறதும் உண்டு. தைரியமாக இருங்க. நர்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். டியூப் மூலமாக வேளாவளிக்கு குளுக்கோஸ் ஏற்ற சொல்லியிருக்கேன். பயப்படாதீங்க, நான் தினமும் வந்து பார்த்துக்கிறேன். டாக்டர் ஆறுதல் கூறிவிட்டு போய்விட்டார். வேணி இடி விழுந்தது போல உட்கார்ந்து விட்டாள். 1 வருஷமோ என்னமோதான் ஆகிறது சுந்தரை மணந்து கொண்டு. அதற்குள் இப்படி ஒரு சோதனையா? வேணி பிரபல வேணி என்டர்பிரைசஸ் முதலாளியின் ஒரே மகள். கல்லூரி மாணவியாக சிறகடித்து பறந்து கொண்டு இருந்தவளை சட்டென அடங்க வைத்தது சுந்தரின் அறிமுகம். என் பேர் சுந்தர், MA எக்கனாமிக்ஸ். மிஸ்டர் ராஜசேகர் என்னை வர சொல்லி அனுப்பினார். வாசலில் நின்று பணிவாக அடக்கமாக கூறிய அந்த வாலிபனை பார்த்து பிரமித்தாள் வேணி. அடடே சுந்தர், வாப்பா. ஏன் வாசல்லையே நிற்கிற? உள்ள வாயேன். இது என் ஒரே மகள் வேணி. யாருன்னு பார்க்குறிய வேணி? நம்ம கம்பெனிக்கு புதுசாக மேனேஜர் போட போகிறேன்னு சொன்னேனே, இவர்தான். நல்ல புத்திசாலி பையன், ஆனால் ஏழை. பாவம், அப்பா புரோகிதராக இருக்கார். கலகலவென பேசிக்கொண்டே மாடியிலிருந்து இறங்கி வந்தார் ராஜசேகர். வேணிக்கு அந்த கடைசி வார்த்தை மட்டும் பிடிக்கவில்லை. இத்தனை அழகான படித்த வாலிபன் கடைசியில் ஏழை புரோகிதரின் மகன்தானா? மனம் சட்டென விழுந்தது. ஆனாலும் அவளால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆஃபீஸ் விஷயமாக அடிக்கடி வீட்டுக்கு வரும் சுந்தரை பார்க்காமலோ பேசாமலோ இருக்க முடியவில்லை. அவன் வீட்டுக்கு வராத நாட்களில் தவியாக தவித்துத்தான் போனாள். ராஜசேகர் இதை ஜாடையாக கவனித்தார். சுந்தர் புத்திசாலியான பிள்ளை, பெண்ணுக்கு ஏற்றவன் தான். தனக்கு பிறகு கம்பெனியையும் கவனித்து கொள்வான் என்ற நம்பிக்கை எழ சுந்தரின் பெற்றோரை போய் பார்த்து கல்யாண பேச்சை எழுப்பினார். அவர்களுக்கு முதலில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் லேசாக ஒரு ஏக்கம் எழத்தான் செய்தது. அத்தனை பெரிய பணக்கார வீட்டு பெண் தங்களை மதிப்பாளா? பங்களாவிலே வாழ்ந்தவள் குடிசைக்கு வருவாளா? திருமணம் நன்றாகவே நடந்தது. அவர்களின் சந்தேகமும் பலிக்கவே செய்தது. வேணி ஒரு நாள் கூட சுந்தரின் வீட்டுக்கு வரவும் இல்லை. அவர்களை தன் மாமனார் மாமியாராக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. எப்பொழுதும் போல தன் பங்களாவிலேயே வசதியாக இருந்தாள். சுந்தரும் மாமனார் வீட்டோடு குடியேறிவிட்டான். சொல்லி வைத்தார் போல 3ஆம் மாதமே தன் பெண்ணையும் கம்பெனியையும் பொறுப்புள்ள ஒருவனிடம் ஒப்படைத்து விட்டோம் என்ற நிம்மதியிலோ என்னமோ காரின் உறவினர் கல்யாணத்துக்கு சென்று கொண்டிருந்த ராஜசேகரும் அவருடைய மனைவியும்
விபத்துக்கு உள்ளாகி உயிர் நீத்தனர். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே வேணிக்கு 4 மாதமாயிற்று. பிறகு ஒருவாறு தேறி கிளம்புவதற்குள் கணவனுக்கு இப்படியொரு சோதனை ஏற்பட்டு விட்டது. அவளுடைய நெருங்கிய தோழிகள் வந்து பார்த்துவிட்டு ஆறுதல் தெரிவித்துவிட்டு போனார்கள். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத வேணி, உனக்கு இங்கே மனசளவில் துணையாக இருக்கக்கூட ஒருத்தரும் இல்லை. அப்பா அம்மாவுக்கு அந்த கதி ஆகிவிட்டது. உன்னோட மாமனார் மாமியாரை வேணும்னா இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோயேன். பக்கத்து வீட்டு மாமி தயங்கி தயங்கி சொன்னாள். சுட்டு எரிப்பதை போல பார்த்தாள் வேணி. எதுக்கு? அந்த தரித்திரங்கள் ஒன்றும் இங்கே வர வேண்டாம். நான் அவங்க குடிசைக்கு போய் இருக்காம அவங்க பிள்ளைய இங்கே அழைச்சோண்டு வந்துட்டேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு எரிச்சல். ஒருவேளை அவங்க வயிற்று எரிச்சல் தான் இப்படி அவருக்கு ஆயிடுதோ என்னமோ என்று புரிந்து தள்ளினாள். மாமி வாயடைத்து விட்டாள். நாட்கள் ஓடின. சுந்தரி நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. கிழிந்த நாராக எலும்பும் தோலுமாக கிடந்த அவனை பார்க்கவே வயிற்றை பிசைந்தது அவளுக்கு. கோயில்களுக்கெல்லாம் பணத்தை வாரி இறைத்து அபிஷேகங்கள் பூஜைகள் செய்ய சொன்னாள். நவகிரக ஹோமங்கள், மிருத்யுஞ்ச ஜபம் என்று வீடு நாள்தோறும் மந்திர கோஷமாகவே இருந்தது. சுந்தர் ஜடமாகவே தான் கிடந்தான். வேணி, நான் சொல்கிறத நீ கோபப்படாமல் கேட்கணும். பக்கத்து வீட்டு மாமி மீண்டும் வந்தாள். மாங்கல்யம் பிழைக்க எதை செய்யவும் அவள் தயாராக இருந்தாள். வேணி, பெரியவா ஆசிர்வாதம் பலிக்காம போகாது. அதிலும் சுமங்கலி வாயிலிருந்து வர வார்த்தை தேவ வாக்கு. ஒரு வெள்ளிக்கிழமை பெருசாக சுமங்கலி பிரார்த்தனை பண்ணு. 100 சுமங்கலிகளை கூப்பிட்டு புது புடவை கொடுத்து சாப்பாடு போட்டு தாம்பூலம் கொடுத்து அத்தனை பேரையும் நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணு. அத்தனை சுமங்கலிகளையும் அட்சதை போட்டு ஆசிர்வாதம் பண்ண சொல்லு. அதில் சுந்தர் கண்டிப்பாக பழிச்சுக்குவான். வேணிக்கு கண்கள் பழித்தன. பேசுவது மாமியா அல்லது கோவிலில் உள்ள அம்பாளா? அடுத்த வெள்ளிக்கிழமை பங்களா கலகலவென்று இருந்தது. ஹால் கொள்ளாமல் சுமங்கலிகள் வரிசை வரிசையாக சிவப்பு பட்டுப்புடவை அணிந்து உட்கார்ந்திருந்த சுமங்கலிகளுக்கு கூரை புடவை சரசரக்க தன் கையாலேயே பாயாசம் பரிமாறினாள் வேணி. சாப்பாடு முடிந்து வாய் நிறைய வெற்றிலையும் கழுத்து நிறைய சந்தனமும் கால்களில் பூசிய நலுங்கு மஞ்சுளுமாக சலசலத்து கொண்டிருந்த பெண்களை ஒன்றாக நிற்க வைத்து நமஸ்காரம் செய்தாள் வேணி. சடசடவென அச்சதையும் மலருமாக அவள் தலையிலும் முதுகிலுமாக விழுந்தன. தீர்க்க சுமங்கலியா இரு, மஞ்சள் குங்குமம் நிலச்சி இருக்கணும் என்று விதவிதமான ஆசைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து அவள் செவியில் மோதின. உணர்ச்சி பெருக்கிலே நெஞ்சு விம்மியது. அன்று இரவு வழக்கம் போல பார்க்க வந்த டாக்டர் முகத்திலே ஒளி மின்னியது. நான் அப்போவே சொல்லலையாம்மா, கோமா கேஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகாதுன்னு? மூச்சு சீராக வர தொடங்கிவிட்டது. இன்னும் 2 நாளில் உடம்புல அசைவு ஏற்படும். இனிமே படிப்படியாக குணமாயிடும். கிட்டத்தட்ட மரணத்தோட எல்லைக்கே போய் மீண்டு வந்துட்டா சுந்தர். இனிமே பயப்படவே வேண்டாம், டாக்டர் உற்சாகமாக கூறினார். வேணி மத்தியானம் ஆசி வழங்கிய 100 சுமங்கலிகளையும் நன்றியுடன் நினைத்து கொண்டாள். அந்த அம்மாளின் ஒருவராவது மனதார வாழ்த்தினார் என்பது நிச்சயமாகிவிட்டது. கோவிலில் அம்பாள் சன்னிதானத்திலே நின்று புலம்பிக் கொண்டிருந்தாள் பார்வதி. இடுப்பிலே சிவப்பு பட்டுப்புடவையும் காலிலே நலுங்கு மஞ்சளும் கழுத்திலே சந்தனமுமாக. அம்பிகே பராசக்தி, என் பிள்ளை சுந்தரை பிழைக்க வச்சுடுத்தாயே. மனசார நாட்டு பெண்ணை ஆசிர்வாதம் பண்ணணும் என்கிறதுக்காகவே ஒளிஞ்சு மறைஞ்சுண்டு 100 சுமங்கலிகளோட ஒரு சுமங்கலியா போய் ஆசிர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல வேளை அவ என்னை கவனிக்கலை. 100 சுமங்கலிகளில் யார் ஆசிர்வாதம் பலிக்கிறதோ இல்லையோ, என் ஆசிர்வாதம் கண்டிப்பாக பலிக்கணும் அம்மா. அந்த அகில லோக நாயகி பார்வதியை பார்த்து புன்னகைத்தாள். அன்பானவர்களே, பானுமதி ராஜகோபால் அவர்கள் எழுதிய தீர்க்க சுமங்கலி சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.